இந்தியாவுக்கு 50% டேக்ஸ். நேற்றுலேருந்து தான் பேச்சு. அவன் 50% டேக்ஸ் போட்டானா நம்ம திருப்பி அவனுக்கு 50% போடும். அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறேன், அவங்களோட ₹1 நம்மளோட ₹86. நம்ம இன்னும் அந்த நிலைமையில தான் இருக்கோம். அவங்கள நம்பி நமக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, வர்த்தகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அட் தி சேம் டைம் இது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு ப்ராபப் இருக்குது, when the going gets tough, the tough gets going சொல்லிட்டு. நம்மளை எவ்வளோக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகும். நம்ம நிறைய கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறோம். பட் த ரிலேஷன் மற்ற கண்ட்ரிக்கிட்ட நம்ம வச்சுக்கிற ரிலேஷன் இருக்குல்ல, அது பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போலாம் நம்ம ஒரு கண்ட்ரியை நம்பி பிஸ்னஸ் பண்ண கிடையாது. நம்ம உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறோம். வேர்ஸ்ட் கேஸ் எதுவுமே இல்லைன்னா மேக் இன் இண்டியா, செல் இன் இண்டியா. நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிப்போம், நம்மளே விற்போம். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, நெய்பரிங் சைனா சைனாக்கு நமக்கும் பார்டர் பிரச்சனை தவிர வேறு எது பிரச்சனையும் கிடையாது. வி ஷுட் ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. அடுத்த மூவ் அதுதான். ஏன்னா நெக்ஸ்ட் நடக்க போகிற ஒரு சமிட்க்கு பிஎம் சைனா போகிறதா சொல்லி பயங்கரமாக பேசிக்கிறாங்க. எவ்ரி சிங்கிள் மூவ், இந்தியாவோட மூவ் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தனியாக நிற்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். நம்ம முன்ன மாதிரிலாம் கிடையாது, யாருக்கும் பணிஞ்சு போகிறதுலாம் கிடையாது. செல்ஃப் சஸ்டைன்ட், அது அவங்களுக்கு பொறுக்கல, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த டேக்ஸ் எல்லாம். கூடிய சீக்கிரம் இந்தியா இஸ் பிகமிங் அ சூப்பர் பவர், தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறப்போகுது.